வெல்கம் டு CAMY டாக்ஸ். பொதுவா பயம் வந்தாலோ கோபம் வந்தாலோ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் தாங்க இந்த நகம் கடிக்கிறது அப்படிங்கிற பழக்கம். இதை நம்மளும் பல முறை நோட் பண்ணியிருப்போம். அப்படியே நம்ம பாஸ்ட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சின்ன வயசுல நாம நகம் கடிக்கும் போது நகத்தை கடிக்காதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். முதல்ல வாயில இருந்து கையெடு அப்படின்னு நம்ம பெரியவங்க நம்மளை திட்டுறத நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில டென்ஷன், மன அழுத்தம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டூலா தாங்க இந்த நகம் கடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நாம பார்க்கிறோம். இதுவே நாளடைவுல நமக்கு ஒரு லைஃப் லாங் ஹேபிட்டா மாறிடுது. சின்ன வயசுல விளையாட்ட ஆரம்பிக்கக்கூடிய இந்த பழக்கம் பெரியவங்களானாலும் நம்மளை விட்டு போறதே இல்லைங்க. பொதுவா குறிப்பிட்டு பார்த்தா சில விஷயங்கள் தான் நம்மள இந்த செயலை செய்ய தூண்டுது. உதாரணத்துக்கு, நம்ம எப்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கோமோ அந்த சமயங்கள்ல நம்மளையும் அறியாம நாம இந்த செயலை செய்யறோம். அதே மாதிரி ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணும்போது நாம இந்த செயலை செய்ய தொடங்குறோம். ஒரு விஷயத்த ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட செய்யும் பொழுது இந்த விஷயம் நம்மளையே அறியாம நாம செய்ய தொடங்குறோம். நகம் கடிக்கிறது தப்பு அப்படின்னு தெரியும், ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. இப்படி புலம்புறீங்களா? அப்ப இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நகம் கடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு நாம தெரிஞ்சுக்குவோம். நகங்களை வாயில வச்சு கடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அழுக்குகள் வாய் வழியா வயிற்றுக்குள்ள போய் வயிற்று உபாதைகள் ஏற்பட நிறைய காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம குடல் புழு பிரச்சனைகள் வர நிச்சயமா வாய்ப்புகள் உண்டு. சிலர் நகம் கடிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நகத்தோட சேர்ந்த சதை பகுதியை கடிச்சிடுறாங்க. இதனால நாளடைவுல அந்த இடங்கள்ல நகங்களே வளராம அந்த விரல்கள் ரொம்பவும் அப்நார்மலா தோற்றமளிக்குது. நம்ம குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த குழந்தைங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணுங்க. சரி, இப்போ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு இந்த டிப்ஸ் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டிப் நம்பர் 1, எந்த ஒரு செயலையும் கவனமாவும் முழுமையாவும் செய்ய வேண்டியது அவசியம் தாங்க. ஆனா தன் நிலை மறக்கிற அளவுக்கு அதுல ஈடுபட வேண்டாம். ஏன்னா அப்பதான் நாம நகம் கடிக்கிற பழக்கத்தை ஆரம்பிக்கிறோம். டிப் நம்பர் 2, அப்பப்போ நகங்களை சின்னதா வெட்டி அதுல அழுக்கு சேராம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பழக்கத்துல இருந்து நாம வெளியே வந்துடலாங்க. டிப் நம்பர் 3, வாரத்துக்கு ஒரு முறையாவது நக பராமரிப்பு, அதாவது manicure செஞ்சுக்கிறது மூலயமா இந்த பழக்கத்துல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வர முடியும். டிப் நம்பர் 4, பதட்டமான சூழ்நிலையில தான் நாம நகம் கடிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில நாம வேற மாதிரியான நல்ல பழக்கங்களை கையாளலாம். டிப் நம்பர் 5, எந்த சிச்சுவேஷன் உங்களை நகம் கடிக்க தூண்டுது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வைங்க. நீங்க திரும்ப அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது உங்க வாய்க்கும் கைகளுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி வேற ஏதாவது விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் பால் ப்ரெஸ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது நீங்க அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து ஈஸியா உங்களால வெளியே வர முடியும். காமனா கோபம், மன வருத்தம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல தான் நம்ம குழந்தைங்க மன இறுக்கத்தோட நகம் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்டா நம்ம குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் எது, பேட் ஹேபிட்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எந்த ஒரு பழக்கத்தையும் 1-2 நாளையில நம்மளால மாத்திக்க முடியாது. இந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றதுக்கு நாம ட்ரை பண்ணணும். அதுக்கு ரொம்பவும் பேஷியன்ஸ் அவசியம். இப்ப நாங்க சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா நாம இந்த பழக்கத்துல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். இப்ப நாங்க சொன்ன எல்லா டிப்ஸும் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம CAMY டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.